டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம லெசனில் இண்டஸ் சிவிலைசேஷனில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது அதோட அசெம்பிளி ஹால் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி அதோட அதர் ஃபீச்சர்ஸ் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அவங்களோட வணிக தொடர்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹரப்பன்ஸ் வேர் கிரேட் ட்ரேடர்ஸ், அதாவது ஹரப்பா பீப்புள் வணிகத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வேர் யூஸ்ட் பை தம். தே யூஸ் ஸ்டிக்ஸ் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த், அதாவது அவங்களோட குட்ஸை வந்து எடை போடுறதுக்காக நிறைய எடை கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லென்த், அதாவது உயரத்தை அளக்கிறதுக்காக ஒரு பெரிய லாங் ஸ்டிக்கை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தே யூஸ்ட் கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ், அதாவது சக்கரம். இப்போ யூஸ்வலாக நம்ம சக்கரத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே நிறையா ஸ்போக்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க யூஸ் பண்ண வீலில் அந்த மாதிரியான ஸ்போக்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்போக்லெஸ் வீல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ ஸ்போக்லெஸ் வீல் தான், சாலிட் வீலாக தான் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் ட்ரேட் வித் மெசபடோமியா. ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வந்து மெசபடோமியா கூட மேரிடைம், அதாவது கடல் வழி போக்குவரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. Indus seals have been found as far as Mesopotamia, which are modern-day Iraq, Kuwait and parts of Syria. அதாவது சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தின அந்த சீல்ஸ் இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஈராக், குவைத் அண்ட் சிரியா, இந்த இடங்கள்லாம் கிடச்சிருக்கு. இது மூலமாக இந்த கண்ட்ரீஸ் கூடவும் அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கிங் நாரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர் ஹேஸ் ரிட்டன் அபவுட் பையிங் ஜுவல்லரி ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் மெலுக்கா. அதாவது மெலுக்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு பார்ட் தான். ஸோ அங்கேருந்து சுமேரியன் கிங் அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாரம்சின், அவர் வந்து அவருக்கு தேவையான ஜுவல்லரிஸ் இதெல்லாம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க கூட, அதாவது சுமேரியன் கூடவும் இவங்க வந்து காண்டாக்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் சிமிலர் டு தோஸ் ஃபவுண்ட் இன் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் மெசபடோமியா ஹேவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் இன் த இண்டஸ் ஏரியா. சீல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா சிம்பிள், அதாவது வந்து அதில் இண்டஸ் வேலி பீப்புளோட சிம்பிள்ஸ் இருக்குது, ஒரு முத்திரை அந்த மாதிரி சொல்லலாம். அது எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அதனால தான் அதை வந்து சிலிண்ட்ரிக்கல் சீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்ஷியன் கல்ஃப் அண்ட் மெசபடோமியா அந்த சைடில் நமக்கு கிடச்சிருக்கு. அது மூலமாக இவங்க பர்ஷியன்ஸ் அண்ட் மெசபடோமியன்ஸ் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. A novel dockyard has been discovered in Lothal in Gujarat. It shows the maritime activities of the Indus people. Dockyard அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கப்பல் கட்டும் தளம் அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு ஷிப் பில்டிங். இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லோத்தல் வந்து அப்போ வந்து ஒரு போர்ட் சிட்டி, அதாவது துறைமுகமாக இருந்திருக்கு. லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இது மூலமாக இப்போ துறைமுகம் இருக்குது, கப்பல் கட்டும் தளம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மேரிடைம் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. டாக்யார்ட் அட் லோத்தல் இஸ் சிட்டுவேட்டட் அட் த பேங்க் ஆஃப் ட்ரிபியூட்டரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத். குஜராத்தில் இருக்க சபர்மதி அப்படின்ற ரிவர் பக்கத்து, அதான் அந்த ரிவர் சைடில் இருந்தது தான் வந்து லோத்தல். ஸோ லோத்தலை வந்து இந்த பிக்சரில் வந்து காமிச்சிருக்காங்க. லீடர் இன் மொஹெஞ்சதாரோ. A sculpture of a seated male has been unearthed in a building with a headband and a forehead and smaller ornament on the right upper arm. ஸோ மொஹஞ்சதாரோவில் ஒரு ஃபிகர் ஒன்று கிடைக்குது. அது எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிங் மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவரோட ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது மேபி அவர் தான் வந்து ஒரு ஹெட்டாக இருந்திருப்பாங்களோ அந்த இண்டஸ் பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எப்படி வந்து இதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட தலையில் பார்த்தோன்னா ஒரு ஹெட் பேண்ட் இருக்குது. ஸோ காமன் பீப்புள் யாரும் இந்த மாதிரி ஹெட் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பர் ஆர்மில் ஒரு ஆர்னமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உடம்புல வந்து நகையெல்லாம் போட்டுட்டு காமன் பீப்புள் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு இவர் மேபி ஒரு லீடராகவோ கிங்காவோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹேர் வந்து கேர்ஃபுல்லி கோம், நல்லா தலை சீவிருக்காங்க, தாடியை நல்லா ட்ரிம் பண்ணியிருக்காங்க. 2 holes beneath the ear suggest that head ornament might have been attached till the ear. அதாவது அவங்களோட அந்த ஹெட் பேண்ட் வந்து அவங்களோட இயர் வரைக்கும் அட்டாச் ஆகிருக்கு. த லெஃப்ட் ஷோல்டர் இஸ் கவர்ட் வித் அ ஷால் லைக் கார்மெண்ட் டெக்கரேட்டட் வித் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் ரிங்ஸ். இப்போது அவங்களோட லெஃப்ட் சைடில் ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா அதில் நிறைய டெக்கரேட், இந்த பிக்சரில் அது வந்து கிளியராக தெரியலை. இவரோட ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது அது ரொம்ப கிளியராக தெரியும். அதில் ஒரு மாதிரி ஃப்ளார்ஸ் அண்ட் ரிங்ஸ் மாதிரியான டெக்கரேஷன்ஸ் இருக்குது. ஸோ காமன் பீப்புள் இந்த மாதிரியான ஷால்ஸ் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை.
The left shoulder, okay, this shawl pattern is used by the even today in those areas. ஸோ இந்த மாதிரியான ஷால் பேட்டர்ன்ஸ் வந்து இப்போவும் வந்து அந்த சைடில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மேபி ஒரு கிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி, Indus people had developed a system of standardized weights and measures. இந்த பிக்சரில் பார்க்குறோம் ஒவ்வொரு ஷேப்லையும் நிறைய கல்லெல்லாம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து அவங்க எடை போடுறதுக்காக பயன்படுத்தின எடை கற்கள். Ivory scale found in Lothal in Gujarat is 17/4 mm. ஐவரி ஸ்கேல் அப்படின்னா லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ இதுக்கு அவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐவரி, அதாவது யானை தந்தம். ஏன்னா அதான் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்திருக்கு. அதனால லென்த்தை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேலாக ஐவரி ஸ்கேல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் do you know the hidden treasures of the Indus civilization? அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பொக்கிஷம், புதையல் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான இருந்த சில விஷயங்களை இப்போ நாம் பார்க்குறோம். Inscriptions can provide us information about customs, practice and other aspect of place or time. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள், டெய்லி ப்ராக்டிஸ், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. So far the Indus script has not been deciphered. அதாவது இன்ஸ்கிரிப்ஷனில் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதை வந்து யாருக்குமே வந்து படிக்க தெரியல. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து டெசிஃபர் பண்ணலை. Therefore we must look for other class to know about the Indus people and their lifestyle. ஸோ இண்டஸ் பீப்புளுக்கும் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை வந்து படித்து அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியல. அதனால் அவங்களோட மற்ற மெட்டீரியல்ஸ் மூலமாக தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேரல் அப்படின்னா வந்து க்ளோத். காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் இன் காமன் யூஸ். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இண்டஸ் பீப்புள் வந்து காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் மோஸ்ட்லி வந்து காட்டனில் தான் இருந்திருக்கு. Clay spindles and earth suggest that the spawn. Clay spindles அப்படின்னு பார்த்தோன்னா நூல், அதாவது நூல் நூக்குறது, இந்த தறி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. wool was also used. woolen cloths அப்படின்னா வந்து கம்பளி ஆடையும் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. love and peace. settlements were built on drain platform and elevated கிரவுண்ட்ஸ். ஓகே, த பீப்புள் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் பீன் பீஸ்ஃபுல் ஒன். இண்டஸ் சிவிலைசேஷன் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அந்த பீப்புள் வந்து ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஃபியூ வெப்பன்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்ட் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் அன் ஆர்மி. அது மட்டும் இல்லாமல் அங்கே சில வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்களும் வந்து கிடச்சிருக்கு, ஆனால் அங்கே ஆர்மி இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் தெரியல. தே டிஸ்பிளே தேர் ஸ்டேட்டஸ் வித் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி. அவங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து அவங்க வெளிப்படுத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ண கார்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, அது மூலமாகவே நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கார்மெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி ரொம்ப டிசைன் கார்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி, நிறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்ச ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹேட் அன் அட்வான்ஸ் சிவிக் சென்ஸ். ஸோ இவங்க வந்து நாகரிகத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க. ஒரு அட்வான்ஸ்ட் சென்ஸ் இருந்திருக்கு சிவிலைசேஷன் பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸ், அவங்களோட நகைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமங் மென் அண்ட் விமன். ஸோ இண்டஸ் வேலியில் பார்த்தோன்னா விமன் மட்டும் இல்லை, மென்னும் நிறையா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே adorn themselves with necklace, armlets, bangles, finger rings, ear stud and anklets. எந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெக்லஸ். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், நெக்லஸ், ஆம்லெட்ஸ்னால் அவங்க கையில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு மாதிரி பெருசாக போட்டிருக்காங்களா, அதான் வந்து ஆம்லெட். தென் பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இயர் ஸ்டட், அதுக்கப்புறம் ஆங்க்லெட்ஸ், கொலுசு, இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சரில் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க அந்த மென்னும் வந்து தலையில் வந்து ஹெட் பேண்ட் அந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. த ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் கோல்ட், சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். இந்த ஜுவல்லரி வந்து எதுலெல்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு ஜுவல்லரிஸ் இருந்திருக்கு, சில்வர்லேயும் போட்டிருக்காங்க, ஐவரி அதாவது தந்தம் அதை யூஸ் பண்ணி நிறைய ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்காங்க, ஷெல் ஓடு அந்த மாதிரி ஓடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர் அண்ட் டெரகோட்டா அப்படின்னா சுடு மண், களிமண் அந்த மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி மண்ணையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அயன் வாஸ் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத ஒரு உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பு. தென் ஹூ கவர்ன் தம்,
ஓகே. ஸோ இண்டஸ் வேலியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளான் பண்ண ஒரு சிவிலைசேஷனாக இருந்திருக்கு. ஸோ இவங்களை வந்து யார் வந்து கவர்ன் பண்ணியிருக்காங்க, கிங் இருந்திருக்காங்களா இல்லை ஒரு கவர்மெண்ட் செட்டப் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டாரியன்ஸ் பிலீவ் தட் தேர் இஸ் எக்ஸிஸ்டட் அ சென்ட்ரல் அத்தாரிட்டி தட் கண்ட்ரோல் பிளானிங் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் ட்ரேட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் அண்ட் பீஸ் இன் த சிட்டி. ஓகே, இப்போ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெல் பிளான் டவுன் பிளானிங் இருந்திருக்கு. தென் ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் வந்து இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்ல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து அப்போயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்குபேஷன். The main occupation of the Indus civilization people is not known. அதாவது எந்த ஆக்குபேஷன் அப்படின்னா அவங்க பார்க்குற வேலை, அதாவது அவங்களோட மேஜர் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கிளியராக தெரியல. ஹவவர் அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி, ட்ரேடிங் வேர் ப்ராக்டிஸ். அதாவது மேஜர் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க எந்த மாதிரியான வேலையிலலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணியிருக்காங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நிறைய கைவினை பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க, பாட்ரி மேக்கிங், அந்த வீலை யூஸ் பண்ணி நிறையா பாட்ரிஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரி மேக்கிங், ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து மேட் பண்ணியிருக்காங்க, வீவிங், நூல் நூற்றுருக்காங்க, கார்பென்ட்ரி, இந்த தச்சர் அந்த மாதிரியான மர வேலை அதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, தென் ட்ரேடிங் இதெல்லாமே வந்து அவங்க பார்த்துருக்காங்க. தேவர் மெர்ச்சன்ட்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஆர்டிசன். ஸோ அவங்க யார் எந்த மாதிரியான ஆள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வணிகர்கள், ஆர்டிசன்ஸ் கைவினைஞர்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. ரேரிங் ஆஃப் கேட்டில் வாஸ் அனதர் ஆக்குபேஷன். நிறைய கால்நடையெல்லாம் வளர்த்துருக்காங்க. பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ் நியூ ஹவு டு யூஸ் பாட்டர்ஸ் வீல். ஸோ பாட்டர் வீலை யூஸ் பண்ணி எப்படி வந்து பாட்ரிஸ் எல்லாம் மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேர் ஆர் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸையும் அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தென் பாட்ரி. Pottery was practiced using the potter's wheel. It was well fire. Potteries were red in color with beautiful designs in black. So அந்த பாட்ரி வீல்ஸை யூஸ் பண்ணி நல்ல ஒரு பாட்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது நல்லா ஃபயர் பண்ணி நல்லா பேர்ன் பண்ணியிருக்காங்க. அது ஈஸியாக உடையாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து நல்லா பேர்ன் பண்ணியிருக்காங்க. தென் பிளாக் கலர்ஸ் யூஸ் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பிக்சரை பார்த்தோன்னா தெரியுது, அதில் ஒரு மாதிரி ஃப்ளார் மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிளாக் கலரில் நல்லா கலர் பண்ணி நல்லா வந்து டிசைனிங் பாட்ரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. The broken pieces of pottery have animal figures and geometric designs on it. Okay, the religious belief. We don't have any evidence pointing to specific deities or their religious practice. There might have been worship of Mother Goddess, which is concluded based upon the excavation of several female figurines. அவங்க எந்த மாதிரியான வர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. ஆனால் அவங்க மதர் காடஸை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, அதாவது பெண் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு டெம்பிள் அந்த மாதிரியான எந்த எவிடன்ஸும் அங்கே கிடைக்கல. தென் டாய் கல்ச்சர். Toys like carts, cows with movable heads and limbs, clay balls, tiny doll, small clay monkey, terracotta squirrels eating a nut, clay dogs and male dancer have been found. நிறைய டாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாய்ஸ்லேயே அவங்க எத்தனை வெரைட்டி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கார்ட்ஸ், கட்டை வண்டி அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. கவுஸ் வித் மூவபிள் ஹெட்ஸ், தென் கிளே பால் மாதிரி செஞ்சுருக்காங்க. சின்ன டால், குட்டி குட்டி பொம்மை செஞ்சுருக்காங்க. ஸ்மால் கிளே மங்கி, கிளே அதாவது களிமண் யூஸ் பண்ண மங்கி அது செஞ்சுருக்காங்க. டெரகோட்டா ஸ்குவிரல்ஸ் ஈட்டிங் அ நட். பாருங்கள் எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க. ஒரு அணில் வந்து ஒரு விதையவோ ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி அதே வந்து டெரகோட்டா நிறையா அந்த சுட்ட மண்ணெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. கிளே டாக்ஸ், கிளேலேயே வந்து டாக்ஸ் செஞ்சுருக்காங்க. அண்ட் மேல் டான்ஸ் ஆடுற மாதிரியான பொம்மை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. தே மேட் வேரியஸ் டைப் ஆஃப் டாய்ஸ் யூஸிங் டெரகோட்டா விச் ஷோ தட் தே என்ஜாய் பிளேயிங். ஸோ இவங்க இந்த மாதிரி இவ்வளோ டைப்ஸில் வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நிறைய விளையாடிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஓகே, தென் ஃபைனலாக
கன்க்ளூஷனுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. வாட் ஹேப்பன் டு த ஹரப்பன்ஸ். ஸோ இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருந்த ஒரு சிவிலைஸ்டு ஏரியா எப்படி வந்து அழிஞ்சுது, அவங்களுக்கு வந்து என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பை 1900 BCE the Harappan culture had started decline. It assumed that the civilization met with ஓகே 1900 பார்த்தோன்னா இந்த சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரிப்பீட்டட் ஃப்ளட் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளம். ஸோ அவங்க வந்து மேபி ஒரு வெள்ளத்தால் அழிஞ்சிருக்கலாம். தென் இக்காலஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், சுற்றுச்சூழலில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அது மூலமாக போயிருக்கலாம். இன்வேஷன், இப்போ இண்டஸ் வேலிக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரியன்ஸோட இன்வேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்வேஷனால் கூட டிக்ளைன் ஆகிருந்துருக்கலாம். தென் டீஃபாரஸ்டேஷன், இந்த காடுகள்லாம் அழிக்கிறது அது மூலமாகவும் மேபி அழிஞ்சிருக்கலாம். ஸோ எபிடமிக், அது ஒரு தொற்று நோய் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்று அந்த டிக்ளைனுக்கு வந்து ரீசனாக இருக்க முடியும். ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். ஓகே, இப்போது இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றின சில காமனாக சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இட்ஸ் ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ உலகத்திலேயே இதான் வந்து ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் அமங் த 4 ஏன்ஷியன் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் மாதிரி இன்னொரு 4 சிவிலைசேஷன் இருக்குது. அது என்னென்னா மெசபடோமியன் சிவிலைசேஷன், ஈஜிப்தியன் சிவிலைசேஷன், அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையோடையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஒரு லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான் சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் சிவிலைசேஷன். இண்டஸில் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், வெல் பிளான்டு ஒரு டவுன் பிளானிங் இருந்திருக்கு. ஸோ ஒரு சிட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இண்டஸ் பீப்புள் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Indus also had advanced sanitation and drainage system. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து இவங்க வச்சுருந்துருக்காங்க. There was a high sense of awareness on public health. ஸோ மக்கள் மேலே, அவங்களோட ஹெல்த் மேலே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு கன்சர்னோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ பற்றி நிறைய விஷயங்கள் இந்த லெசனில் நாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது தவிர வேறு அடிஷ்னலாக இன்னும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.